யாரும் கிட்ட வராதீங்க. நான் சுட்டுருவேன். யாரும் கிட்ட வராதீங்க. கிட்ட வராதீங்க, சுட்டுருவேன். கிட்ட வராதா? நீ கிட்ட வர, சுட்டுருவேன். நான் சுட்டுருவேன்டா. தர்மபுரி படம் முடிஞ்ச போது now we are going to interview all the viewers of the movie. படம் முடிஞ்சிருச்சு. இப்போ போய் ஒரு ஆளுக்கு கேட்போம். வாங்க சார், அந்த படம் தர்மபுரி எப்படி இருந்துச்சு? படம் சூப்பரா இருந்துச்சுக்கோ. ஓகே தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த படம் எப்படி இருந்துச்சு? கேப்டன் வழி அழகா இருந்துச்சு. ஓகே, படம் எப்படி இருந்துச்சு? கேப்டன் வாங்க. ஓகே, உங்க வியூவர்ஸ் எல்லாம் சாவடி போய் சாம்பாரி. ஓகே, இதுதான் அந்த வியூவர்ஸோட ஒப்பீனியன். படம் நல்லா தான் ஓடிச்சு, 100 நாள் தான் ஓடிச்சு. இதுக்கு மேல ஓடுன நம்பிக்கை. நம்ம அந்த மூவி தர்மபுரியோட டைரக்டர் இன்டர்வியூ பண்ண போறோம். நெக்ஸ்ட் நம்ம அந்த டைரக்டர் பேரரசுக்கு இன்டர்வியூ பண்ண போறோம். எஸ் சார், அந்த படம் என்னென்ன கஷ்டப்பட்டீங்க, இப்படி எடுத்தீங்கன்னா ஒரு உங்க ஐடியா ஏதோ சொல்லுங்களேன். படம் எடுக்கிறது சொன்னாங்க தான் இருந்துச்சு. ஆனா பாவம் கேமராமேன் தான் 4 வாட்டி மயக்கம் போட்டாரு. ஏன்னா கேப்டன் மூஞ்சி ஃபோக்கஸ் பண்ண முடியல. கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் பரவாயில்ல, கேப்டன் கிட்டே கேட்டுங்க. ஏன் இந்த மாதிரி கஷ்டமா இருந்துச்சு கேமராமேனுக்கு? ஏன்னா நல்லா ஃபோக்கஸ் பண்ணும்போது கேப்டன் மூஞ்சி கிளியரா தெரியுது. கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனா கேமராமேன் கடைசில இருந்து எடுத்துட்டாரு. அப்படின்னா ஆனா கண்ணு வேற நெருப்பா இருக்கு. அப்படின்னா இந்த படம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க எடுக்கிறதுக்கு? ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஓகே தேங்க் யூ சார். அடுத்தது நம்ம கேப்டன் இன்டர்வியூ பண்ண போறோம். கேப்டன், உங்க நடிப்புக்கு அந்த படம் ரோல் எப்படி சூஸ் பண்ணி எடுத்தீங்க சொல்லிருங்க. டைரக்டர் பேரரசு தான் கேட்கணும். ஏன்னா அவர் தான் இந்த கதையை ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதி எங்களை நடிக்க வச்சாரு. என்னோட நடிப்பு திறமையிலையும் அப்புறம் இந்த படம் வெற்றி படுறது நம்ம மக்கள் கையில தான் இருக்கு. மற்றபடி இப்போ மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? மக்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, அது என்னமோ சொல்லுவாங்க, திருட்டு விசிடி வாங்கிடாதீங்க, தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க. ஓகே, நீங்க உங்க நன்றி, வணக்கம். ஓகே, ரொம்ப நன்றி.